Hi friends, நான் Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 651 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். சில நேரங்களில் நம்ம அமானுஷங்கள் கிட்ட மாட்டிக்கிறது உண்டு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு அமானுஷத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம வந்துடுவோம். ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இன்னொரு அமானுஷத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிறது உண்டா? இதை பற்றி நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி நீங்கள் ஒரு அமானுஷத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா திரும்பியும் உங்களால் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கே அதுக்குண்டான விடை கண்டிப்பாக தெரியும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சேலம்லேருந்து தர்ஷன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு வருடம் 2000 நடந்ததாகவும் இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கம் இன்னைக்கு நினைச்சாங்க கூட கதிகாலங்க வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. தர்ஷனுக்கு இந்த நிகழ்வு நடக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ கல்லூரி படிக்கும்போது அவருக்கு நிறையா நண்பர்கள் இருக்கிறது சகஜமான ஒரு விஷயம். ஸோ அடிக்கடி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு இருப்பாராம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கை இது இவங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஸோ வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு நட்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, இந்த நட்புனால உன்னுடைய லைஃப் நல்லா இருந்தால் பரவாயில்ல, கெட்டு போகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு டைலாக் பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்பவும் மன வருத்தத்தை கொடுக்குது. அப்பா அம்மாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருடைய வயசு அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா என்ன சொன்னாலுமே அது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் தர்ஷன் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்படி ஒரு நாள் வெளியே நைட் ஷோ படத்துக்கு போயிருக்காருங்க. போயிட்டு திரும்ப வந்திருக்காரு. அவங்க அப்பா தர்ஷனை போட்டு அடிச்சிடுறாரு. யோசிச்சு பாருங்கள், கல்லூரி செகண்ட் இயரில் படிச்சுக்கிட்டு இருக்காரு காலேஜில். அந்த டைமில் அடித்த உடனே இவருக்கு அந்த முறுக்கு ஜாஸ்தி, அது மாதிரி ரொம்ப கோவப்பட்டு அப்பாவை கொஞ்சம் தகாத வார்த்தைகளில் பேச, அவங்க அம்மாவும் தர்ஷனை போட்டு அடிக்க, அந்த ஒரு அட்மாஸ்பியரே ரொம்ப மோசமான அட்மாஸ்பியராக மாறிடுச்சு. எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டென்ஷன்லேயே தர்ஷன் இருந்திருக்காருங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே சாப்பிடாமல் கொள்ளாமல் இவர் கிளம்பி வெளியே போயிடுறாரு. இவர் காலேஜுக்கு போகிறாரா, எங்கே போகிறாரா அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்கல. ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் இவர் மேலே செம கோவம், அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான ஒரு வருத்தம், பையன் என்கிட்ட தகாத வார்த்தைகளில் பேசிட்டானே அப்படின்ற ஒரு வருத்தம். ஸோ அதனால அவங்க அப்பாவும் பெருசாக இவர்கிட்ட பேசிக்கல. வீட்டுக்கு ஒரே புள்ள அப்படின்றதுனால செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ செல்லம் கொடுத்து வளர்த்த பையன் இந்த மாதிரி பேசிட்டானே அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு இன்னமும் அதிகமாக வலிக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. ஸோ பேசிக்காக இவர் எங்கே போகிறாரு அப்படின்னுலாம் கேட்கல. இவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இவங்க ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா இவர் வெளியே கிளம்பி வந்திருக்காருங்க. இவர்கிட்ட ஒரு 2 வீலர் இருந்தது. அந்த 2 வீலர் தான் இவர் ரொம்ப தூரம் லாங் டிரைவ் மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போயிடுறாரு. ஸோ அது எக்ஸாக்ட் லொக்கேஷன்லாம் எதுவும் தெரியல அப்படின்றாரு. சேலம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டாராம். யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ தூரம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டோமே, சரி திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவருடைய வண்டி பஞ்சர் ஆகிட்டு இருக்குங்க. டைமை பார்க்குறாரு, கிட்டத்தட்ட நைட்டு 10 மணி. என்னடா நம்ம சேலம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், எப்படி நம்ம திரும்பி போகிறது, இப்போ வண்டி வேறு பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு யோசனை அவருக்கு. சரி எப்படியாவது போய் தானே ஆகணும், இந்த ஊருக்குள்ளே போனால் ஏதாவது ஒரு பஞ்சர் ஷாப் இருக்குதான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 10 மணி ஆகிடுச்சு. ஸோ பஞ்சர் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இவர் மெதுவாக ஹைவேஸில் இவருடைய வண்டியை தள்ளிட்டு வராருங்க. ஊருக்குள்ளே நுழையிறாரு. ஊரே பார்த்திங்கன்னா ஜிலோன்னு இருக்குது, எந்த ஒரு வெஹிக்கிளும் கிடையாது, ஆள் நடமாட்டமே இல்லை. அப்படியே டைமை பார்க்குறாரு, 11 மணி ஆகிடுது. ஐயோ என்னடா 11 மணி ஆகிடுச்சு, சரி இந்த பக்கம் எங்கேயாவது ஓரமாக பார்க்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா கம்முன்னு படுத்துடலாம், காலையில் விடிஞ்சதும் எழுந்து இந்த மாதிரி பஞ்சர்லாம் போட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அந்த இடத்துல சின்னதாக குழந்தைகள் விளையாடுற மாதிரி ஒரு பார்க் இருக்குங்க. பெஞ்சஸ் எல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. வண்டியை அந்த ஒரு பார்க்குக்கு வெளியே நிறுத்துறாரு. அந்த பார்க்குக்குள்ளே போகிறாரு, படுக்கிறாரு. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அரௌண்ட் ஒரு 12 மணி அளவு இருக்கும். இவருக்கு அந்த பார்க்கில் இவரை தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு உண்டாகுது. ஸோ இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கனவு தான் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அந்த பார்க்கில் இவரை தவிர வேற யாரோ இருக்காங்க. அந்த இடத்துல யாரோ பெரிய பெரிய சலங்கை கொலுசை போட்டு பார்த்திங்கன்னா நடக்கிற மாதிரி சவுண்டு இவருக்கு கேட்டிருக்குங்க.
அந்த ஒரு சவுண்ட் இவருக்கு தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்தா உண்மையிலேயே அந்த பார்க்கில் ஒரு அழகான ஒரு பெண் வாக்கிங் போய்கிட்டு இருக்குங்க. இந்த வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு எதுவுமே தோணலை. இவருடைய வயசும் அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற வயசு இல்லையா, அந்த கன்னி பெண்களை பார்த்த உடனே லைட்டாக சபலம் வரும்ல, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டுருக்கு இவருக்கு. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கும் செம்ம அழகாக இருந்தது. இன்ஃபேக்ட் நைட்டு சலங்கை போட்டுட்டு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு சுடிதார் வந்து போட்டுட்டு தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுட்டு அந்த பார்க்கில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. என்னடா அந்த பொண்ணு வாக்கிங் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையே பார்க்குறாரு. அந்த பொண்ணும் இவரை பார்த்து சிரிக்குது. இவருடைய மனசுக்குள்ளே பாஸ் சிரிக்குது பாஸ், பொண்ணு நம்மளை பார்த்து சிரிக்குது பாஸ் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங். அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு பாட்டு ஒரு 4 ரவுண்டு நடக்குது. எதுவும் பேசலை, ஜஸ்ட் கண் வார்த்தைகளில் மட்டும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சிகரெட் இவர் வச்சுருந்தாருங்க. சிகரெட்டை எடுத்து அப்படியே ரஜினி ஸ்டைலில் சும்மா அப்படி சிகரெட்டை பற்ற வச்சு இவர் பாட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த சிகரெட் பிடிக்கிறத பார்த்த உடனே நடந்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நிற்கிதுங்க. நின்று இவரையே பார்க்குது. பார்த்துட்டு சிரிச்சிட்டு திரும்பியும் நடக்க ஆரம்பிக்குது. சிரிச்சிட்டு திரும்பி நடந்த உடனே இவருக்கு உடனே ஒரு பயங்கரமான ஒரு முறுக்கு. சரி அந்த பொண்ணு கூடவே நம்மளும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் எழுந்து அந்த பொண்ணு கூடவே நடந்து போகிறாரு. பின்னாடி நடந்து போகிறாரு. ஸோ சிகரெட் குடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல நிற்குது. நின்றுட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஓடுதுங்க. இவருக்கா ஒன்றுமே கை காலெலாம் ஒன்றும் விளங்கலை. என்னடா இது நம்மளை பார்த்து அழகாக இருக்குதுன்னு வேறு சொல்லிடுச்சு, நம்ம வீட்டில் மன கஷ்டம்னு சொல்லி இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருந்தால் அந்த மன கஷ்டத்துலேயும் ஒரு கொண்டாட்டம் கிடைக்குதே, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பொண்ணு பின்னாடி ஓடுறாரு. அதுக்கப்புறம் இவர் படுத்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஒரு பெஞ்சில் போயிட்டு அந்த பொண்ணு உட்காந்துக்குதுங்க. இவரும் அந்த பொண்ணு கூடவே வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணை சிரிக்குது. சிரிச்சுட்டு அப்படியே தலையை குனிஞ்சிக்குது. அது மாதிரி வெக்கப்படுற மாதிரி காட்சிகள். ரொம்ப சந்தோஷத்தோட உச்சகட்டத்தில் சிகரெட் வந்து காலி ஆகிடுது. அந்த சிகரெட்டை தூக்கி போட்டு இன்னொரு சிகரெட்டை எடுத்து அப்படியே ரஜினி ஸ்டைல்லே சிகரெட்டை வந்து வச்சு சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு திரும்பியும் சிரிச்சுக்கிட்டே என்ன தெரியுமா சொல்லுது, நீங்கள் சிகரெட் குடிக்கிற ஸ்டைலே ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வர சொல்லுது. இதுக்கப்புறம் மனுஷனுக்கு சொல்லவா வேணும், இவருக்கு ஹாப்பினஸ்னால் ஹாப்பினஸ், அப்படிப்பட்ட ஒரு ஹாப்பினஸ். அப்படியா இஸ் இட் அப்படின்றாரு. ஆமாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏன் இந்த பார்க்கில் வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அப்போ தான் அவர் சொல்கிறார், வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க, சின்ன ஃபைட்டு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் கோச்சிக்கிட்டு நான் வந்துட்டேன், அதனால் இன்றைக்கி நைட்டு மட்டும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுத்துக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் நைட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. என்னம்மா நீ சொல்கிற, டெய்லியும் நைட்டு வருவீங்களா, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா, நீங்கள் இங்கே தான் வாக்கிங் போகிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் டெய்லியும் நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தர்ஷன் சொல்கிறாப்புல. ஆமாங்க எங்கள் வீட்டு இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுதுங்க. ஏன் நீங்கள் நைட் டைமில் இங்கே வந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாப்புல. அதுக்கு அந்த பொண்ணு சிரிக்குதுங்க, எதுவுமே பதில் சொல்லலை. என்னங்க நீங்கள் இப்படி சிரிக்கிறீங்க, எதுக்குமே பதில் சொல்லலை, உங்களுடைய சிரிப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுடைய சிரிப்பு நான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, அப்படியா என் சிரிப்பு அவ்வளோ பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திரும்பியும் சிரிக்க ஆரம்பிக்குது. ஆனால் செகண்ட் டைம் அந்த பொண்ணு சிரிக்கும்போது அந்த பொண்ணுடைய வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி கட்டக்குரலில் வந்து சிரிக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி செடிஸ்டிக்காக சிரிக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி அமானுஷம் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த சிரிப்பு கேட்ட உடனே எவ்வளோ அளவுக்கு இவர் நல்ல மூடில் இருந்தாரோ, எவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ, அவ்வளோ அளவுக்கு இவருடைய மனசு ஃபுல்லாக பயம் மட்டும் நிறையுது. எதனால் பயப்படுறாரு அப்படின்றதெல்லாம் இவருக்கு யோசிக்கவே முடியல. ஆனால் பயமாக மட்டும் இருக்குது. ஏன்டா பயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நல்லா தானடா இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அது வரைக்கும் எந்த ஒரு மரமும் ஆடாமல் அப்படியே அசையாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த மூமெண்ட் இந்த 2வது சிரிப்பு இந்த பொண்ணு சிரிச்சது இல்லையா பேய் மாதிரி, அந்த டைமில் மரம்லாம் அப்படியே பயங்கரமாக ஆட ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அப்படியே ஒரு சூறாவளி காற்று மாதிரி உண்டாகுதுங்க. இந்த ஒரு காற்றுல இவருக்கு கண்ணிலலாம் வந்து தூசி விழுக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு இருந்தது ஏந்து நின்றுட்டு திரும்பியும் இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது. வருவியா, டெய்லியும் என்னை பார்க்க வருவியா, வருவியா நீ அப்படின்து. இந்த வருவியா நீ அப்படின்ற அந்த ஒரு டைலாக் சொல்லும்போது அந்த பெண்ணுடைய ஃபேஸ் உண்மையிலேயே பெண்ணுடைய ஃபேஸ்லேருந்து ஒரு அமானுஷத்துடைய ஃபேஸாக மாறுதுங்க. அப்படியே முகம் எல்லாமே வந்து அவ்வளோ நேரம் தேஜஸாக பொலிவாக இருந்த ஒரு முகம் அப்படியே சுருங்கி போய் ரொம்பவும் அருவெறுப்புத்தக்கையான ஒரு முகம் மாதிரி வந்து மாறுதுங்க. ஒரு மாதிரி அங்கே எங்கே முகத்துலலாம் மார்க்கு, கண்ணுகிண்ணெல்லாம் அப்படியே பெருசாகுது. கண் வந்து லிட்டரலாக ரெட் கலரில் வந்து தெரிய ஆரம்பிக்குது. வாயிலிருந்து அப்படியே ரத்தம் வந்து ஒழுக ஆரம்பிக்குது. அந்த பெண்ணுடைய விரல்கள் எல்லாம் பார்க்குறாரு, அப்படியே விரல்கள்லாம் பெருசாகுது. நெகங்கள்லாம் அப்படியே பெருசாக இருக்க
ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் அந்த நகத்தை வச்சு ஒருத்தருடைய நெஞ்சை வந்து பொழந்துடலாம், அந்த அளவுக்கு வந்து நகம்லாம் பெருசாகுதுங்க. இதை பார்த்த தர்ஷனுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருந்து எப்படியாவது ஓடலாம் அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறாரு. ஆனால் ஓடணும் அப்படின்னாலும் அந்த ஒரு ஆன்மாவை தாண்டி தான் ஓடணும், இவரால் ஓட முடியாது. இவருடைய வண்டியும் பங்க்சரு. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு அந்த ஒரு ஆன்மா இவரை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்குது. பயத்தோட உச்சகட்டத்தில் போன தர்ஷன் அப்படியே சைடில் இருந்த ஒரு செவுர் மூலியமா வந்து எகிரி வெளியே குதிக்கிறாரு. வெளியே குதிச்சு தலை தெறிக்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. வண்டியெல்லாம் கிடக்குது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செம்ம ஸ்பீடாக ஓடுறாருங்க. ஓடுறாரு. எந்த ஒரு வண்டியும் வரல, யாருமே இல்லை, அங்கே உதவி கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லை. நைட்டு வந்து ஒரு மணி இருக்கும். அப்படியே தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கும்போது தூரத்திலிருந்து ஒரே ஒரு லைட் மட்டும் எரியுது. என்னடா இது லைட் எரியுது, ஏதோ ஒரு வண்டி வருது போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவரும் வேகமாக ஓடுறாரு. அந்த லைட் இவரை நோக்கி பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குங்க. நேராக அந்த லைட்டு கிட்ட போய் நிற்கிறாரு. அந்த ஒரு வண்டியும் வந்து நிற்குது. எந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆட்டோவை பார்த்த உடனே இவருக்கு அப்போ தான் மூச்சு இறக்கி நிற்கிறார். அந்த இடத்துல உள்ளேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் இறங்குறாரு. சரிப்பா என்னாச்சுப்பா, ஏன்ப்பா இப்படி ஓடி வர அப்படின்னா, இல்லைண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் முதல்ல ஆட்டோ எடுத்துன்னு நாங்கள் அந்த ஊர் நான் போகலாமா அப்படின்றாரு. ஏன்ப்பா சேலம் வரைக்கும் போனான்னா கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டருப்பா, நைட் வர 1 மணி ஆகிடுச்சு, அன்டைம் ஆகிடுச்சு, நிறையா செலவாகும், பரவாயில்லையா அப்படின்னு. ஆனால் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லனா அப்பா கிட்ட காசு வாங்கி கொடுத்துறேன்னா, அப்பா கிட்ட சண்டை போட்டு தான் நான் வந்தேன், ஆனால் போய் கை காலில் வந்தால் கண்டிப்பாக அப்பா காசு கொடுத்துருவாருனா, ப்ளீஸ் தான் எனக்கு கூட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிராப்பில் தர்ஷன். சரி வாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாப்பா உள்ளே உட்காருப்பான்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இவர் அப்படியே ஆட்டோ வந்து திருப்பிட்டு அப்படியே மெயின் ரோடு வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காரு. கரெக்டாக இவங்க வந்து ஒரு ஜங்ஷனில் இருக்காங்க. அப்படி போய் ரைட் சைடில் திரும்பி ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் சேலமுக்கு போகலாம். கரெக்டாக அந்த ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சூட் கேஸை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நபர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காருங்க. அந்த ஒரு நபரும் ஆட்டோவுக்கு வந்து கையை போடுறாரு. ஆட்டோ டிரைவரும் வந்து நிறுத்துறாரு. சார் என்ன சார் அப்படின்றாரு. இல்லை இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்னுடைய வீடு இருக்குது, என்னை ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சார் ஆல்ரெடி ஒரு சவாரி இருக்குது சார் அப்படின்னா, ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரிலனா, நானே பிரச்சனையில் மாட்டி எஸ்கேப் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், அவரையும் உள்ளே உட்கார வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லைனா போகிற வழி தானே நம்ம ட்ராப் பண்ணிட்டே போயிடலாண்ணா அப்படின்னு சொல்லி தர்ஷன் சொல்கிறாப்புல. சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு 2 சவாரியோடைய காசு வரப்போகுது, எந்த பிரச்சனை இல்லை, வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாருங்க. அந்த ஒரு நபர் பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்கிறாப்புல, நல்லா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணி டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காப்புல. யோசிச்சு பாருங்க, நைட்டு 1 மணிக்கு யார் டை கட்டிக்கிட்டு இருப்பா, ஆனால் அந்த ஒரு பர்சன் வந்து டை கட்டிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே டிராவலிங்கில் போய்கிட்டே இருக்கும். தர்ஷன் வந்து அந்த ஒரு ஆன்மாவை பார்த்த பயத்திலே அப்படி நடிங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பர்சன் பக்கத்தில் இருக்கார்ல, அவர் வந்து தர்ஷனுடைய கையை வந்து பிடிக்கிறாரு. ஏன்ப்பா இவ்வளோ டென்ஷனாக இருக்கு, டென்ஷனாலாம் இருக்காத, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கலாம், அதை பற்றிலாம் கவலையப்படாத, எல்லாமே கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்சன் சொல்கிறாரு. ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா, பயத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்கேண்ணா அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. இல்லைப்பா எதுவுமே பயப்படாதப்பா, நான்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வரேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஒரு டைலாக் சொன்ன உடனே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் இந்த ஊர் தானா, உங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னா. ஆமாங்க நான் இந்த ஊர் தான், ஆனால் இந்த ஊர்லேருந்து நான் காலி பண்ணி போய் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சுங்க, 50 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே வரேன் அப்படின்றாரு. 50 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பர்சனை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-65 வயசு மாதிரிலாம் தெரில, பார்க்குறதுக்கே ஒரு 35-40 வயசு மாதிரி தான் இருக்கிறாப்புல. ஆனால் இந்த ஊரில் இருந்து காலி பண்ணி போய் 50 வருஷம் ஆகுதுன்றாப்புல. எப்படி இவங்க 2 பேரும் நம்புவாங்க? அந்த பர்சனையை உத்து பார்க்குறாங்க. கரெக்டுங்களா, 50 வருஷமா சார், உங்கள் வயசு என்ன அப்படின்னா, ஏது விடுங்க, ஏங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது பல வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வயசு வேறு, இப்போ அது வேறு அப்படின்னு வந்து அந்த பர்சன் சொல்கிறாப்புல. என்ன இந்த ஆள் பேசுகிறதே ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே. சரி சார் உங்கள் வீடு எங்கே அப்படின்னா, இந்த அப்படியே போங்க, இன்னொரு 10 கிலோமீட்டரில் ஒரு ரைட்டு வரும், அந்த ரைட் எடுங்க, அதுக்கப்புறம் தூரத்தில் போனால் ஒரு பெரிய வீடு இருக்கும், அதுதான் எங்கள் வீடு அப்படின்னு வந்து அந்த பர்சன் சொல்கிறாப்புல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் போய்கிட்டே இருக்காப்புல. இந்த ஒரு பர்சன் பேசுகிறதே வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறதுனால தர்ஷன் வந்து அந்த பர்சன் கிட்ட பேசவும் இல்லை. சார் தேவையில்லாமல் நம்மளே கிளம்பி வந்திருக்கலாம், இந்த ஒரு பர்சனை சரி ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இவன் தான் என்னமோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், பார்க்கறதுக்கு 40 வயசு மாதிரி இருக்கிறான், ஆனால் 50 வருஷம் முன்னாடியே இந்த ஊரை காலி பண்ணிட்டு போனானா, அப்போ இந்த ஆளுக்கு வயசு தான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல. சரி பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஒரு சந்து பக்கம் திரும்பி ஆட்டோ வந்து போய்கிட்டே இருக்கு. போகுது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரோடெல்லாம் கிடையாது, ரொம்ப பம்பியான ரோடு, மேலே கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கு. தர்ஷன் வந்து லைட்டாக அப்படியே கண்ணு மூடுறாருங்க.
அதே டைமில் அந்த பர்சன் வந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல, பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர். சரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இல்லை சார் என் ஃபேமிலி ரொம்ப பெருசு, என்னோடய 2 தங்கச்சிகள் இருக்காங்க, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு பசங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு போடணும் சார், அதனால தான் நான் வந்து நைட் ஆனாலும் பரவாயில்ல நான் ஆட்டோலாம் ஓட்டிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நைட்டு எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒர்க் பண்ணால் தான் சார் ஏதோ கொஞ்சம் கை காசு நிற்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. சரி சரி ஓகே ஓகே, குடும்பத்துக்காக உழைக்கிறவங்களாம் இப்படி தாங்க, நானும் பல வருடங்களுக்கு முன்னாடி இப்படி தாங்க குடும்பத்துக்காக உழைச்சேன், ஆனால் என்ன கிடைச்சது, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சார் நீங்கள் பல வருடத்துக்கு முன்னாடின்றீங்களே, எத்தனை வருடத்துக்கு முன்னாடி சார், உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. இந்த எல்லா மேட்டரும் தர்ஷன் வந்து அப்படியே சாஞ்சபடி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அந்த பர்சன் சொன்ன பதில் தர்ஷனையும் அப்படியே முழிச்சடி பார்க்க வைக்குது. ஆட்டோ டிரைவரும் ஆட்டோவை நிறுத்தி திரும்பி பார்க்குறாரு. என்ன தெரியுமா சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் இருக்குங்க, எனக்கு 80 வயசு ஆகுது. 80 வயசா? ஆட்டோவை சடன் பிரேக்கு போட்டு திரும்பி பார்க்குறப்பல, சார் என்ன சார் 80 வயசுன்றீங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கே இருக்கீங்க, 40 வயசு தான் இருக்கும். இல்லைங்க எனக்கு ஒரு 80 வயசு ஆகிடுச்சிங்க, குடும்பத்துக்காக தான் நான் உழைச்சி இங்கேருந்து போனேன், இப்போ பாருங்கள் 50 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கேன், 30 வயசில் நான் இங்கேருந்து போனேங்க, இப்போ 80 வயசில் திரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. என்ன சார் நீங்கள் 80 வயசா, சரி இதோ இங்கே வந்துருச்சுங்க வீடு, இதுதான் எங்கள் வீடு அப்படின்றாரு. வீடு பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக இருக்குது. இந்த பர்சனும் இறங்கிடுறாப்புல. ஆட்டோ டிரைவர் சார் இப்போ இறக்கி விட்டேன் காசு அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்குறாப்புல. காசா கொடுக்கணுமா அப்படின்றாரு. சார் நான் என்ன சார் சோஷியல் சர்வீஸாக சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீட்டில் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நீங்கள் காசு கொடுத்தா தான் சார் என் குடும்பம் சாப்பிடும், கொஞ்சம் ப்ளீஸ் சார் பார்த்து கொடுங்க அப்படின்னா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்றார். சரி ஆட்டோ டிரைவரும் வெயிட் பண்ணுறாரு. சரி இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காப்புல, காசு எடுத்துகிட்டு வந்துடுவாப்புல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. உள்ளே போன மனுஷன் 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது, வெளியே வரவே இல்லை. இங்கே தர்ஷன் வேறு, அண்ணா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா, ஆல்ரெடி ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு தானே ஆட்டோவில் வந்திருக்கேன், இப்போ இன்னொரு பிரச்சனையில் நானாக வழியே போய் மாட்டிக்கிட்டேன் போல இருக்குண்ணா, கிளம்பலாண்ணா போகலாண்ணா, அந்த பர்சனுக்கு உண்டான காசு நானே கொடுத்துறேன், நான் போகலான்னான்றாரு. இருப்பா நீ ஏன்ப்பா கொடுக்கணும், எப்படிப்பா அவன் இப்படி ஏமாத்தான், அவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தால 40 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்திருக்கேன், காசு கொடுக்கலன்னாப்பா, இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறான், உள்ள லைட்டெல்லாம் எரியுது பார், உள்ளே தான் இருப்பான் போல இருக்கு, நான் கதவை தட்டி நான் காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோ டிரைவர் இறங்கி போகிறாரு. கதவை தட்டுறாரு. கதவை தட்டினா யாருமே கதவை திறக்கவே இல்லை. என்னடா இது, உள்ள பாட்டு கேட்குற சவுண்டு கேட்குது, லைட்டெல்லாம் எரியுது, இந்த பர்சன் உள்ளே தான் இருக்கிறான்றது கிளியராக தெரியுது, ஆனால் கதவை தட்டினா கதவை மட்டும் திறக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் லைட்டாக தட்டுறாரு. தட்டுனா கதவை வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கதவை லாக் பண்ணல. என்னடா இது, கதவை லாக் பண்ணாமலே இந்த மனுஷன் உள்ளே போயிட்டான், ஒருவேளை மறந்துட்டானோ அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்க. வெளியே இருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த வீடு அழகாக இருக்கோ, உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வீடு அவ்வளோ அலங்கோலமாக இருக்குங்க. எல்லா பொருள்களும் அங்கே இங்கே சதறிக்கு போய் கிடக்குது. கிட்டத்தட்ட பல வருடங்களாக அந்த வீடு க்ளீன் பண்ணப்படாத நிலையில் வந்து இருக்குது. அங்கங்கே ஒற்றை அப்படி தாங்க இருக்குது. இந்த வீடை பார்த்த உடனே ஆட்டோ டிரைவருக்கு அப்படியே மனசெல்லாம் கலங்குது. சார் சார் சார்னு இவரும் உள்ளே கூப்பிட்டுட்டே இருக்காரு, ஆனால் யாருமே பதில் சொல்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ரூமாக திறந்து பார்க்குறாரு. எல்லா ரூம்லேயும் பயங்கரமான ஒரு துர்நாற்றம், அவ்வளோ அளவுக்கு துர்நாற்றம், ஒரு மாதிரி மூச்செல்லாம் அடைக்குது இவரால். அதுக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே நிற்கவே முடியல. என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி கஸ்டமர்லாம் எனக்கு வந்து மாட்டணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பயம். வெளியே வேற ஒருத்தன் ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவன் ஏதாவது திருட்டு பயலாக இருந்து ஆட்டோவை தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்ற பயத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியே ஓடி வராரு. ஓடி வந்தால் இவரோட ஆட்டோவும் அங்கே தான் இருக்குது, ஆட்டோக்குள்ளே உட்காந்துருக்கிற தர்ஷனும் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. ஓடி வந்து ஆட்டோவில் உட்காடுறாருங்க. தர்ஷன் கேட்குறாப்புல, ஆனால் ஏன் நான் இப்படி ஓடி வரீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இல்லைப்பா அவன் என்னங்க போனானே தெரிலப்பா, கடங்காரன் என் ஆட்டோவில் வந்து ஏறி இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டு காசு கொடுக்காமல் போயிட்டானாப்பா, எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குதுப்பா, நாளைக்கு காலையில் அவங்ககிட்ட காசு வாங்காமல் விடவே மாட்டேன், பரவாயில்லப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், நீயாவது காசு கொடுத்துருவே அப்படின்றாரு. ஆனால் நான் காசு கண்டிப்பாக கொடுத்துருவேன்னா எங்கள் அப்பா கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் போங்கண்ணா அப்படின்றப்பல இவர் வந்து போயிடுறாருங்க. போயிட்டு தர்ஷனை வந்து ட்ராப் பண்ணுறாப்புல. வீட்டில் பயங்கர பயம், அவங்க அப்பா அம்மா அப்படியே குட்டி போட்ட போன மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தர்ஷனை பார்த்த உடனே அவங்க அப்பாவே வந்து பார்த்திங்கன்னா கோவப்படாமல் வந்துட்டு என்னடா எங்கடா போனேன் அப்படின்லாம் வந்து பேசுகிறாரு. இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் தூரம் போனேன், அப்புறம் வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால் அங்கேயே விட்டுட்டு நான் ஆட்டோவில் வந்துட்டேன்ப்பா, இந்த மாதிரி அமானுஷத்தை பார்த்தேன், மோகினியை பார்த்தேன் அப்படின்லாம் எதுவும் சொல்லலை, ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறி வந்துட்டப்பா, அவருக்கு மட்டும் காசு கொடுக்கணும் அப்படின்றப்பல எவ்வளோங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ஆட்டோக்கார் சொல்கிறாரு 300 ரூபாங்க அப்படின்னா. சாப்பா 500 ரூபா கொடுத்து
கொடுத்துருங்கப்பா அப்படின்னும். சரி ஓகேப்பா, இவ்வளோ லைட் நைட்டில் வந்து பையனை சேஃபாக ட்ராப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி 500 ரூபா கொடுக்குறாருங்க. ஆனால் அந்த ஆட்டோக்கார அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க 500 வேணாம், 300 நான் அந்த நைட் சார்ஜஸ்லாம் போட்டு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு மேலே நான் காசு வாங்கினேன்னா என்னுடைய குடும்பம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிக்காது சார், நான் நியாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 300 மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் 200 தர்ஷனோடைய அப்பா கிட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாருங்க. கரெக்டாக கிளம்பும்போது தர்ஷன் வந்து, அண்ணா இவ்வளோ சேஃபாக என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டீங்க, நல்லா என்னை பார்த்துக்கிட்டீங்க, இந்த ட்ராவல் முழுக்க வந்து என்னை சேஃபாக கொண்டு வந்ததே நீங்கள் தான், உங்களுடைய நம்பர் இருந்தால் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கிக்கிறாருங்க. அதே மாதிரி அந்த ஒரு பர்சன் எங்கேயாவது தென்பட்டான் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னா நீங்கள் வந்துடுங்க, ஓகேப்பா நீ ஃபோன் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் கிளம்பி போயிட்டார். கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் கழிச்சு தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணாலே டிப்டாப்பாக அதே ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு சூட் கேஸை வந்து கையில் வச்சுக்கிட்டு அந்த பர்சன் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே தர்ஷன் உடனடியாக அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து, அண்ணா நம்ம அன்றைக்கி நைட்டு பார்த்தோம் இல்லைனா அந்த ஆள் இங்கே தான் நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். என்னப்பா அந்த ஆளையா பார்த்த நீ? ஆமாம், தயவுசெய்து கீழே இறங்கி அந்த ஆளுக்கிட்டலாம் பேசாதப்பா, வேணாம், அது வந்து வேறு மாதிரி கதை அப்படின்ற. அண்ணா என்னண்ணா வேறு மாதிரி கதை? வேணாப்பா நீ இறங்காத, நீ பஸ்ஸில் போய்கிட்டு இருக்க, பஸ்ஸில் போ, அது பாட்டுக்கு போயிட்டு அந்த ஆளை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அண்ணா என்னண்ணா சொல்லுங்கண்ணா, சொன்னால் தானே எனக்கும் தெரியும் அப்படின்லாம் தர்ஷன் சொல்கிறாப்புல. இல்லைப்பா நீ சின்ன பையன், உங்ககிட்ட சொன்னால் நீ ஏதோ பயந்துருவேன். இல்லைண்ணே சொல்லுங்கண்ணே. அடுத்த நாள் காலையில் ரொம்ப கோவத்தோடு அந்த வீட்டுக்கு நான் போனப்பா. வீட்டுக்கு போகும்போது வீடே வந்து ரொம்ப பாலடைஞ்ச நிலைமையில் இருந்தது. நைட்டு வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த வீடு நல்லா இருந்தது, ஆனால் காலையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப பாலடைஞ்ச நிலைமையில் இருந்தது. என்னடா இந்த வீடு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் விசாரித்தேன். சார் இந்த வீட்டில் ஒரு பர்சன் வந்து நைட்டு ட்ராப் பண்ணேன், அந்த பர்சன் வந்து காசே கொடுக்கல சார், இப்போது இந்த வீடு பார்த்தா இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது, அந்த பர்சன் எங்கே சார் இருப்பான் அப்படின்லாம் கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன பதிலை கேட்டு நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் அப்படின்றாரு. என்னங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆண் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலு, ரொம்ப வெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வேறு அந்த ஆளுக்கு. நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போகிறான், ஏதோ ஒரு பெரிய ஃபாரின் கம்பெனியில் வந்து வேலை பண்ணார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் போகும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போய்ட்டாரு. அவருக்கு குடும்பம் குட்டி அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அவர் வந்து அவங்க ஊரில் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி அவருக்கு இருக்குது அப்படின்னு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் அப்போ சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே அவர் வந்து சொல்லவே இல்லை. அந்த பர்சன் இறந்து போயிட்டதுக்கப்புறம் இந்த வீடை டேக் கேர் பண்ணுறதுக்கும் யாரும் வரவும் இல்லை. இந்த வீடு யார் பேரில் இருக்குன்னா அவர் பேரில் தான் இருக்குது. ஸோ லீகல் ஹையர் யார் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால அந்த வீடு வந்து பராமரிப்பின்றி அப்படியே பாலடைஞ்ச நிலைமையில தாங்க இருக்குது. ஸோ அந்த ஒரு பர்சன் தான் 50 வருஷம் கழித்து இவருடைய ஆட்டோவில் வந்திருக்காங்க. ஸோ என்னண்ணா நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பர்சனா, அது வந்து ஆன்மாவா, நம்ம ஆன்மா கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தர்ஷன் கேட்குறாப்புல. ஆமாம்ப்பா, அது வந்து ஒரு ஆன்மாவாப்பா, ஒரு பேயாப்பா, டெய்லியும் நைட்டு அந்த பேய் வந்து அந்த ரூட்டில் தான் வருமா. ஆனால் அந்த பேய் வந்து யாரையாவது வந்து போட்டு அடித்து தாக்கிடுமா. டெய்லியும் நைட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது வந்து நிறுத்தி கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க காலி. ஆனால் அன்றைக்கி நம்ம ஆட்டோவில் தான் வந்திருக்கோம். சொல்லும் போது எனக்கு பயங்கரமாக புல்லரிக்குது. ஆட்டோவில் கூடவே வந்திருக்கோம், அந்த பேய்கிட்ட பேசிக்கிட்டே வந்திருக்கோம். ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலப்பா, ஏதோ நம்ம கும்புற சாமி தான்ப்பா நம்மளை காப்பாற்றினாங்க, என்னுடைய கருப்பன் தான்ப்பா காப்பாற்றினா அப்படின்றப்ப. என்னன்னா நீங்கள் கருப்பன் காப்பாற்றுறேன்? ஆமாம், கருப்பனோட ஃபோட்டோ தானே ஆட்டோவில் வச்சுருக்கேன் முன்னாடி அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவருடைய ஆட்டோ வந்து சொல்கிறாராம். கரெக்டாக கருப்பனுடைய ஃபோட்டோ வந்து அவருடைய ஆட்டோவில் மாட்டி வச்சுருக்காராம். ஸோ இதனால தான் இவருக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வரலை. தர்ஷன் இவர் கூட இருந்தார் இல்லையா, அவருக்கும் எந்த விதமான ஒரு ஆபத்தும் வரல. இன்ஃபேக்ட் அந்த ஆட்டோவில் எந்த ஒரு சாமியோட ஃபோட்டோவும் இல்லாமல், இல்லை ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவரும் நம்புகிறாரு, தர்ஷனும் நம்புகிறாருங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலேயே ரொம்பவும் பயப்படுற மாதிரி ஒரு நிகழ்வுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த மோகினி பிசாசுக்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு இவர் ஓடி வந்திருக்காரு. ஆனால் திரும்பி வந்து சும்மா நடந்து போயிட்டு இருக்க ஒரு பேயை இவரே ஆட்டோவில் ஏறி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கு இருந்தார் பாருங்க. ஆனால் லக்கிலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. ஆன் தட் நோட் இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.